நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஆட்டத்தை இந்த ரஞ்சிதா கேட்டு ராஜேஸ்வரி கேட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த கஷாயத்தை நம்ம விஜய் மூலமாகவே நம்ம மல்லி குடிக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு விஜய் போயிட்ட அப்புறம் தேவையில்லாத இந்த மாதிரி ட்ராமா போட்டு எங்களை ஏமாத்துற வேலை வச்சுக்காதீங்க. இதில் பாய்சன் நான் கலக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. நீங்கள் தேவையில்லாத பழியை என் மேலே போட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் படிடின்னு இருந்தால் உங்களுக்கான பதிலடியே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வார்னிங் தராங்க. நம்ம மல்லி வார்னிங் கொடுத்துட்ட பார்த்து இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா கதி அழுகி நின்றுட்டாங்க. இவர்களுக்கு என்ன இவ்வளோ தைரியம் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய மல்லி எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்து போவாங்க சொல்லுங்கள். சும்மா ஆணவத்தில் இவன் ஆடிக்கிட்டே இருப்பான். நம்மளுடைய மல்லி பார்த்துக்கிட்டு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா. அதுதான் நம்மளுடைய அன்னபூர்ணியம்மாவோட அட்வைஸை கேட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லிக்கிட்ட எனக்கு இது இந்த உதவி செய்ய அந்த உதவி செய்ய அப்படின்ற மாதிரி வாண்டடாக சொல்லுவாங்க. ஏன்னா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அவங்க வாய் அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட உதவின்னு கேட்டால் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்துன்றது நல்லா அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நம்முடைய மல்லியை கூப்பிடக்கூட மாட்டாங்க. நம்ம வெண்பாவை பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி தான் படிக்க வைக்க போகிறாங்க. மறுபடியுமே இந்த ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா விஜய் ஓரங்கட்ட போகிறாருங்க. அதுதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வெண்பாவை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பொருள் பொருட்காட்சி வச்சுருக்காங்களா, இல்லை நீ ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணியோ நான் ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டேரக்டர் கதை எழுதியிருக்காங்கன்னு தெரியல. 10 நாள் ராஜேஸ்வரி கூட இருந்தால் 10 நாள் நம்முடைய மல்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இது என்ன கதைன்னே ஒன்றும் புரியலைங்க. இப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி இவங்களை எல்லாம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எதிர்த்து அவங்க செய்கிற சதியெல்லாம் முறியடித்து நின்றால் மட்டும்தான் நம்முடைய மல்லியால் அந்த வீட்டில் நிலைச்சி வாழ முடியும். அவங்களுடைய வாழ்க்கையை தக்க வச்சிக்க முடியும். இல்லை இவங்க செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம மல்லி இருந்தாங்களான்னு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை பறி போகிறதுக்கான வாழ்க்கை நிறையவே இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி இனிமேல் ஆன் ஃபயராக இருக்க போகிறாங்க. அவங்கள யாரும் மிரட்டவும் முடியாது. மிரட்டினாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி நம்முடைய மல்லி இனி வரப்போகிற எபிசோடில் சம்பவம் பண்ண போகிறாங்க. இதை பார்த்து நம்முடைய வெண்பா குட்டி பயங்கரமாக சந்தோஷப்பட போகிறாங்க. மல்லியம்மா இவ்வளோ தைரியமாகிட்டாங்களா அப்படின்ட்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு எண்டு கார்டு போடலான்னு பார்த்தா இவள் மேலும் மேலும் போயிட்டே இருக்காளே. இவளுக்குன்னு ஒரு எண்டு கார்டு நம்மளால் போட முடியாது போயிருமோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறதோட இந்த ரஞ்சிதாவுக்கு என்ன பதில் சொல்கிறது. அவளுக்கு விஜய் வேறு கல்யாணமாக நீ வரத்தார சொல்லிட்டேன். இவங்களால பெரும் தொல்லையாக இருக்கே. நம்ம நம்ம பாட்டுக்கு கனடாவிலே குப்பை கொட்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க போகிறாங்க. கண்டிப்பாக இவ செய்கிற தப்பெல்லாம் நம்முடைய மல்லி ஆதாரத்தோடு நிரூபித்து இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வீட்டை விட்டு துரத்த போகிற காலம் கூடிய விரைவில் இருக்க போகுதுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அந்த பெல் ஐக்கான ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ்.